ஒரு சின்ன கிராமமான பொன்னேரியில் ராஜா என்ற இளைஞன் தனது தாத்தா விட்டுச் சென்ற நிலத்தை சாகுபடி செய்து வந்தான். ஒருநாள் அடுத்த கிராமத்திலிருந்து மருத்துவம் படிக்க வந்த மீனா என்ற பெண் ராஜாவின் வயலுக்கு அருகிலுள்ள ஆலமரத்தடியில் புத்தகம் படிக்க வந்தாள். இந்த ஆலமரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று முதல் நாளே ராஜாவிடம் சொன்னாள் மீனா. ஆமாம், இந்த மரத்தடியில் என் தாத்தா எனக்கு எத்தனை கதைகள் சொல்லியிருக்கிறார் என்றான் ராஜா. அந்தச் சந்திப்பிலிருந்து ஒவ்வொரு மாலையும் மீனா வந்து ஆலமரத்தடியில் அமர்ந்து படிப்பாள். ராஜா அவளுக்கு தினசரி ஒரு பூ கொண்டு வந்து கொடுப்பான். அவர்களின் நட்பு வயல்வெளி முழுவதும் பரவியது. ஒரு நாள் ராஜாவின் வயலில் நீர் பஞ்சம் ஏற்பட்டது. கிணறு வற்றிவிட்டது. இந்த ஆண்டு விளைச்சல் பாழாகப் போகிறது என்று கவலையுடன் சொன்னான் ராஜா. மறுநாள் மீனா தனது புத்தகத்தை மூடி, ராஜா, நான் கிராமத்தில் வளர்ந்தவள். என் அப்பாவும் விவசாயிதான். நீர் சேமிப்பு பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் என்றாள். அவள் சொன்ன முறையில் ராஜா தனது வயலின் ஒரு பகுதியில் சிறிய கால்வாய்கள் வெட்டி மழைநீர் சேகரிக்கும் அமைப்பை உருவாக்கினான். சில வாரங்களில் மழை பொழிந்தது. ராஜாவின் புதிய நீர் சேமிப்பு முறை அவனது வயலை மீண்டும் பசுமையாக்கியது. நீதான் என் வயலுக்கு வாழ்வு கொடுத்தாய் என்றான் ராஜா நன்றியுடன். இல்லை, நீயும் எனக்கு வாழ்வு கொடுத்தாய் என்று சொல்லி மீனா கன்னத்தில் சிவப்பு பூசி கொண்டாள். அந்த ஆண்டு ராஜாவின் வயல் அதிக விளைச்சல் அளித்தது. அறுவடை நாட்களில் மீனாவும் அவனுடன் இருந்து உதவினாள். ஒரு நாள் மாலை ராஜா மீனாவிடம் காதல் வெளிப்படுத்தினான். நான் மருத்துவர் ஆக வேண்டும், இன்னும் படிக்க வேண்டும் என்றாள் மீனா. நான் காத்திருப்பேன் என்றான் ராஜா. மீனா படிப்பை முடித்து கிராமத்திற்கே திரும்பி வந்தாள். பொன்னேரியில் ஒரு சிறிய மருத்துவமனை தொடங்கினாள். ராஜாவும் தனது வயலை நவீன முறையில் விவசாயம் செய்யத் தொடங்கினான். இன்று பொன்னேரியில் எல்லோரும் ராஜா மீனாவின் காதல் கதையைச் சொல்கிறார்கள். அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ராஜாவின் வயலும் மீனாவின் மருத்துவமனையும் அந்த கிராமத்தின் பெருமையாக விளங்குகின்றன.